ஹலோ மக்களே, இன்னைக்கு காலையில் இருந்துச்சு கண்ணாடியோட ஃபேஸை பார்த்துட்டு வீடு சூரியனுக்கு ஒரு வணக்கத்தை போகலான்னு பார்த்தா சூரியன் இன்னைக்கும் டிமிக்கி கொடுத்துட்டாரு. என்னன்னு தெரில, அவருக்கு எனக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன, காலையில் சைக்கிளிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஹைவேல தான் சைக்கிளிங் போனேன். ஹைவேக்கு போகிறதுக்கு முன்னாடி வழியில் ஃபுல்லாக சரியான தண்ணியாக இருந்துச்சு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆனால் ஹைவேல போகும்போது சேஃப்டியாக போங்க அகைன் சொல்கிறேன். பிகாஸ் இது ஒரு ஹைவேல போகும்போது எப்படி இதாகும்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ எப்பவுமே சேஃப்டியாக போங்க ஹைவேல போகும்போது சைக்கிளிங் பண்ணும்போது. அப்புறம் என்ன, வீட்டுக்கு வந்து ஜிம்மு கிளம்பி வச்சுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஜிம்முக்கு போகிற வழியும் சம மழை, பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி கிளைமேட்லாம் நவம்பர் அக்டோபரில் தான் வரும். ஆனால் ஜூலையிலே வருதுங்க. நம்ம கொடுத்து வச்சவங்க சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சம கிளைமேட்டு. அப்புறம் என்ன, நீ ஜிம்முக்கு போய் லேட்டு போடும்போது என்ன போடுவேன், பைக் ட்ரை போடுவேன். பிகாஸ் அதான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் க்ளோஸ் குரூப்பில் 3 செட்டுங்க, நல்லா ஃபெயிலியர் வரைக்கும் ஹிட் ஆகிற மாதிரி ட்ரையில். அதுக்கப்புறம் ஹேமரில் ட்ரை அண்ட் ஹேமர் சூப்பர் செட் மாதிரி போடுவேன். பிகாஸ் இந்த சூப்பர் செட் நீங்கள் போடும்போது தனித்தனியாக நீங்கள் போட தேவையில்ல, ஒரே நல்லா கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் புல்லில் அதுவும் அதே மாதிரி தான், சூப்பர் செட் மாதிரி. இது முடிச்சுட்டு சிங்கிளாம் பை இதுலேயும் 3 செட்டுங்க. பிகாஸ் இஃப் பாசிபிள் நீங்களும் ஃபெயிலியருக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபெயிலியருக்கு ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு ஹிட் ஆகும் ரொம்ப. அப்புறம் சிங்கிளாம் ட்ரை சப்ஸ், அதுவும் நான் வந்து ஒரு 3 செட் ஃபெயிலியர் வரைக்கும் போட ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கண்டிஷன் செக். பைக் ட்ரை போடும்போது தாங்க ஒரு ஃபீல் பண்ண முடியும் நம்மளால். அது எப்படி நம்மளோட கண்டிஷன் செக் எல்லாமே அந்த பையும் ட்ரையும் நம்ம பார்க்குறோம்ல, அது ஒரு சம இது. அப்புறம் ஜிம்லேருந்து கிளம்புன்னு பார்த்தா சம மழை வெளியே. அப்புறம் என்ன, வீட்டுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இன்றைக்கி வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. மோட்டு போட்டலுக்கு ஃபுட்டை போட்டுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு ஒரு அவுட்ஃபுட் செக் போடலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அவுட்ஃபுட் செக்கையும் பார்த்துட்டு எப்படி மாசாக இருக்காங்களா இன்றைக்கி எங்கே போகிறதானே பார்க்குறீங்க? எதுவும் இல்லைங்க, எங்கள் அப்பாவுக்கு ஒரு சவாரி வந்துச்சு. எங்கள் அப்பா ஊருக்கு போயிட்டார்ல, ஸோ அவரோட சவாரி நான் தான் பார்த்தாகணும். சரி, அதான் வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டேன். பிகாஸ் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்ல இது. இன்றைக்கி உங்களுக்கு கஸ்டமரை சென்டாமல் ஃபோனில் விடணும். ஸோ அதான் வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் சம பசிங்க, அதான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு வந்தேன். ஏதாச்சும் ஒரு பீனட்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நூடுல்ஸ் அங்கே சாப்பிட்டேன், மேகியில் முட்டை போட்டு. என்ன பண்ணுறது, பயங்கர பசி, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இதாக இருக்குது. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீ டேவை இதோட சைன் ஆஃப்